வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். E20 பெட்ரோல் விவகாரம் இருக்குல்ல, இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குங்க. எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த E20 பெட்ரோல்னால வாகனத்துடைய என்ஜின் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி விட்டு இருக்காங்க. அதை ஒரு சில பேர் நம்பி, ஐயோ என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க, கவலையை வெளிப்படுத்துகிறாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, பல வாட்டி நாங்கள் டெஸ்ட் பண்ணி தான் இந்த E20 இந்த ப்ராஜெக்டே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், வாகனங்கள்லாம் கண்டிப்பாக பாதிக்கப்படாது அப்படின்னு கவர்மெண்ட் விளக்கம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்குறோம். இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி E20 பெட்ரோல் நீங்கள் போடுறீங்க, ஓகே, நார்மல் பெட்ரோலையும் நீங்கள் போடுங்க, எது யாருக்கு விருப்பமோ அதை அவங்க போட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கோரிக்கைகளை முன்வைக்கிறத பார்க்குறோம். இப்போ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்காரு, ப்ரீமியம் பெட்ரோல் வேணும்னா அதுக்கு நீங்கள் அதிக காசு கொடுத்து வாங்கிக்கணும் அப்படின்னு நிதின் கட்கரி சொல்கிறாரு. ஆக மொத்தம் இப்போ ஓட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க இந்த E20 பெட்ரோல் விவகாரத்தில். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்டிஏ ஓட்டர்ஸ் இருக்காங்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஓட்டர்ஸ், என்டிஏவுக்கு ஓட்டு போட்டவங்க, அதில் 53% பேர் E20 ப்ராஜெக்ட்டுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு ஓட்டர்ஸ் சர்வே முடிவில் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, என்டிஏவுக்கு ஓட்டு போட்டதில் 50% பேர் வாகனம் டேமேஜ் ஆயிருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அப்போது என்டிஏவுக்கு ஓட்டு போட்டவங்களையே ஒரு பெரும்பகுதி பேர் இந்த E20 ப்ராஜெக்டை சந்தேகத்தோடு தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஓட்டர்ஸு சர்வேயாக வெளியிட்டிருக்காங்க. அதனால் மத்திய அரசாங்கம் இன்னும் நல்ல டிரான்ஸ்பரண்டாக இதை ஹேண்டில் பண்ணணும். நேரடியாக மக்கள் பார்க்கக்கூடிய வகையில் ஆய்வுகளை நடத்தி ஆய்வு முடிவுகளை மக்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா மக்களுக்கு இன்னும் நல்ல நம்பிக்கை வரும். சும்மாவே எதிர்கட்சிகள் பொய்களை பரப்புவாங்க. அதனால் இந்த சூழலில் மத்திய அரசாங்கம் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பொதுமக்கள் மத்தியில் E20 ப்ராஜெக்டு நல்ல ப்ராஜெக்டு, வாகனங்களுக்கு எந்த சேதமும் வராது அப்படிங்கிறத மக்கள் இன்னும் நல்லா உணர்ந்து கொள்ள ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். E20 பெட்ரோல் ப்ராஜெக்டு சூப்பர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்கில் இருந்து சொல்கிறேன். உதாரணத்துக்கு எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் ஸ்கீம், இது எத்தனால் எப்படி தயாரிக்கிறாங்க, மக்காசோளம், கரும்பு, அரிசி இதை பயன்படுத்தி தயாரிக்கிறாங்க. அப்போது இதனால் இந்திய விவசாயிகள் பலனடைகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, சுற்றுச்சூழல் பாதிப்பு குறையுது. இந்த EBPனால் வாகனங்களுக்கும் எந்த சேதமும் இல்லை. மைலேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க, ஆனால் அது இன்னும் ப்ரூவ் ஆகலை. மைலேஜ் எல்லாம் குறையலை அப்படின்னு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் விளக்கம் கொடுக்குறாங்க. என்னைய கேட்டால் இந்த விஷயங்களை இன்னும் நல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சென்டர், இல்லைனா அது பிஜேபிக்கு தான் ஒரு பெரிய செட்பேக்கை ஏற்படுத்தும். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், ரெண்டாவது தமிழிசை அக்காவை அவதூறாக பேசிட்டாரு, பதிவு போட்டுட்டாரு அப்படின்னு அண்ணாமலை இயக்கத்துடைய வாலண்டியர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார்ல. இப்போது வி த லீடர்ஸ் இயக்க தங்களுடைய லீகல் டீமை அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அனுப்பி இப்போ ஜாமீன் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜாமீனில் வெளியில் வந்திருக்காரு நாச்சிமுத்து அவர்கள். வெளியில் என்ன சொல்கிறாரு, வேணும்னே தமிழக பாஜக எனக்கு எதிராக இப்படி புகார் கொடுத்துருக்காங்க, பாஜகவில் இருந்து தான் நான் அண்ணாமலை அண்ணனுடைய இயக்கத்தில் சேர்ந்தேன், பாஜகவில் இருந்தபோது என்னுடைய சோசியல் மீடியா யூசர் நேமு பாஸ்வேர்டு எல்லாத்தையும் பாஜக நிர்வாகிகள்கிட்ட தான் நான் கொடுத்து வச்சுருந்தேன், அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நாச்சிமுத்து ஒரு புகார் கொடுத்துருக்காரு. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், மூணாவது இந்த JVC ஸ்ரீராமுக்கெல்லாம் வேறு வேலை வெட்டியே இல்லையா, யூடியூப் சேனலாக போய் உட்காந்து ஏன் இப்படி அந்த புழுகுறாங்க அப்படிங்கிறதான் பொதுமக்கள் நிறைய பேருடைய விமர்சனமாக இருக்குது. ஏன்னா சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் போய் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு, 6 மாதம் தான் டைம், அமித்ஷா கிளற ஆரம்பிச்சிட்டாரு, அண்ணாமலைக்கு நீ நெருக்கடி அப்படிங்கிற விஷயமெல்லாம் பேசியிருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரு, 130லேருந்து 140 சீட்டு ஜெயிக்க போகிறாங்க அதிமுக, இப்படி கலராக உருட்டினாங்க. ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். இப்போது அண்ணாமலைக்கு எதிராக அமித்ஷா நடவடிக்கை எடுக்க போகிறாரு, அது பண்ண போகிறாரு, இது பண்ண போகிறாரு அப்படின்னு பரப்பி விட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாமலைக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கணும் அமித்ஷா? முதல்ல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, சோனம் வாங்சுக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து உண்ணாவிரதம் அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய ட்ராமாவை டெல்லியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய குழப்பத்தை, ஒரு பெரிய கலவரத்தை தூண்ட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அமித்ஷா இந்த சோனம் வாங்சுக்குடைய உண்ணாவிரதத்துடைய பின்னணி என்ன, காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய பின்னணி என்ன, எப்படி இவ்வளவு காசு இவங்க கிட்ட இருக்குது, இது எல்லாத்தையும் அமித்ஷா கிளறணும். அதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து இந்த பக்கத்து சவுக்கு சங்கர் வேறு
டிவிகே கவர்மெண்ட்டை வெகுவா பாராட்டி அண்ணாமலையை திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. எப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அப்படி பூஜா தூக்குனாரு. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது ஸ்டாலினுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு. தேர்தல் ரிசல்ட் வரைக்கும் டிவிக்கே அவ்வளவுதான், டிவிக்கே ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசினார். சிஎம் விஜய்க்கு எதிராக என்னென்னமோ பதிவு போட்டார். இப்போது டிவிக்கே வேற லெவல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு. டிவிக்கே சூதானமாக இருக்கணும். சவுக்கு சங்கர் சப்போர்ட் பண்ணுறாருன்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இப்படி சப்போர்ட் பண்ணி கவுத்து விடுறதுல சவுக்கு சங்கர்லாம் எக்ஸ்பர்ட்டு. எடப்பாடி பழனிசாமியை கவுத்து விட்டார்ல, அது மாதிரி. அண்ணாமலை 1500 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு வாய்ப்பூசாமல் புழுகியிருக்காரு. அண்ணாமலைக்கு எதிராக பேச சொல்லி ஏதாவது பெரிய பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குமோ, நிறைய பெட்டி கொடுத்துருப்பாங்களோ. அண்ணாமலை புதுசாக கட்சி தொடங்குறது நிறைய பேருக்கு ஆபத்து, நிறைய கட்சிகளுக்கு ஆபத்து. அதனால அவங்க ஏதாவது பெட்டியை கொடுத்து அண்ணாமலைக்கு எதிராக பரப்புங்க அப்படின்னு பண்ணியிருப்பாங்களோ. நடந்தாலும் நடந்திருக்கும். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.